அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி 6ஆம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பு இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுப முகூர்த்த தினம். முகூர்த்த தினத்தில் முதல் முகூர்த்தம்னே சொல்லலாம். இந்த மாதம் அற்புதமான விஷயம். எல்லா கல்யாண மண்டபம் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கல்யாண மண்டபமும் இன்றைக்கி புக்கிங்காக இருக்கும். நிறைய பேர் என்னென்னா, இப்போ எல்லாம் கொஞ்சம் அவேர்னஸில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, சிம்பிளாக பண்ணிக்கலாம் மேடம். ஒரு மீட்டிங் ஹாலு ஒரு ஹோட்டலில் சிம்பிளாக ஒரு வேளை, அதுவும் இப்போ ஒரு மத்தியானம்னா மத்தியானம் அல்லது ஈவினிங் ஒரு ரிசப்ஷன் சிம்பிளாக அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா வட்டம் இப்போ குறைஞ்சிருச்சு. ரிலேஷன் அப்படிங்கிற விஷயமும் நட்பு வட்டாரமும் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன். நிறைய பேர்த்துக்கு பல விஷயங்கள் இப்போ பொருத்தத்தில் பார்க்கும்போது சரி, ஆண் பெண் ரெண்டு பேர்லேயும் யாருக்கு எப்படி தசா புத்தியோ நட்சத்திரமோ, இப்போ 5ஆம் இடம் 7ஆம் இடம் அந்த தொடர்பில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு திருமணம் நடக்குமோ அப்படி தான் நடக்கும். அது நம்மளை ஏற்படுத்திக்கிறதுன்னு சொல்கிறது வேறு. இப்போ மிடில் கிளாஸாக இருக்கலாம் பெண்ணில், ஆணில் மிடில் கிளாஸாக இருக்கும். பையன் நல்ல பையன், ஒழுக்கமான பையங்க, நானே பிஸ்னஸ் பண்ண கொடுக்குறேன் அல்லது அவங்களுக்கு நல்ல ஜாபும் வாங்கி கொடுத்துட்றேன், பையன் நமக்கு நல்லா நம்ம அடக்கமாக நமக்கு கைக்குள்ளே இருந்தால் ரைட்டு, நானே கல்யாணம் பண்ணி வச்சுறேன் ஆடம்பரமாக. அப்போ அவங்களுடைய ஜாதக கட்டம்தான். ஒரு சிலருக்கு நம்ம சொல்லுவோம், இந்த ஜாதகம் திருமணத்துக்கு பிறகு தான் யோகம். இப்போ ஒரு மாதிரி இருப்பாருமா, இப்போ ஒரு தொழிலில் போயிட்டுருக்கார், ஜாபில் இருக்கார், இப்படி தான் வருமானம் இருக்கும், இப்படி தடுமாறிக்கிட்டு தான் ஓட்டிகிட்டு இருப்பார். மேரேஜுக்கு அப்புறம் டேர்னிங் பாயிண்ட் உண்டு, கார் வாங்குவார், வீடு வாங்குவார், யோகம் உண்டு. அப்போ ஒரு புது வரவு, மனைவிங்கிற யோகம், கணவன்கிற யோகம், அந்த வரவுனால் நமக்கு பெரிய யோகத்தை மாற்றி விட்டுரும், படிப்படியாக வளர்ச்சியை கொடுத்துரும். அதே தான் குழந்தை பாக்கியம். என் குழந்தை பிறந்தா பெரிய லெவலில் வந்துடுறேன். நிறைய சினிமா ஆக்டரு, அதே போல் சீரியல் நடிகைலாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது சொல்கிறோம், கேரிங்காக இருக்கிற மேடம்னு. இந்த குழந்தை பிறக்கட்டுமா, அவங்களுக்கு பெரிய யோகமாக இருக்கும், நல்லா இருக்கும். அதே இப்போ குரு செவ்வாய், இதை ரெண்டையும் பெண்ணுக்கு பார்ப்போம். இந்த மாதிரி 5ஆம் இடம் பார்ப்போம். பூர்வ புண்ணியம் நல்லா இருந்து குழந்தைங்கிற பாவகம் நல்லா இருந்தால் அவங்க டாப் மோஸ்ட்டு. குழந்தை பிறந்தோடனே பயங்கர வளர்ச்சி, வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கி, எப்படி சமாளித்து 2 பேர் சம்பாரித்து எல்லாம் படிப்படியாக வந்துட்டாங்க. எங்கள் குட்டிமா பிறந்து தான் சொல்கிறாங்க நிறைய பேர். அந்தளவுக்கு நம்ம ஒரு ஃபேமிலியாக அவங்களுடைய ஜாதகம் அப்படியே வரிசையாக பொருத்தம் பார்க்கறது, அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பு, இது மாதிரி அவங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு எப்பயுமே நல்லா இருக்குப்பீங்க, நல்லா இருக்கும், உங்களுக்கு எல்லாம் நல்ல நேரம் தாம்மா அப்படி வாழ்த்தி வணங்கி நம்ம சொல்ல சொல்ல நம்மளும் வளருவோம், அவங்களும் வளருவாங்க. நாளை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.